Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபோட்டோஷாப்பில் ஒரு பென்சில் ட்ராயிங் எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாம் புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all ஒரு புது canvas நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். 1920 by 1080 resolution 72 and color mode RGBல இருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கேன்வஸை கிரியேட் பண்ண கையோட நமக்கு தேவையான இமேஜை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் பண்ண இந்த இமேஜை கேன்வஸ் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணுற மாதிரி நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இமேஜ் நமக்கு கேன்வஸில் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணி இருக்கிறதுனால இந்த ஒயிட் பேக்ரவுண்ட் லேயர் நமக்கு அவசியம் இல்லை. ஸோ அதை நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் லேயரோட நேமை நமக்கு புரியணுங்கிறதுக்காக சப்ஜெக்டை நான் என்ன பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் சேஞ்ச் பண்ண கையோட இந்த லேயரை நம்ம Ctrl+J கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ டூப்ளிகேட் பண்ண இந்த லேயரோட நேமை நான் என்ன பண்ணுறேன்னா பிளர்ன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் சேஞ்ச் பண்ண கையோட இந்த லேயரோட பிளெண்டிங் மோட், அதாவது பிளர் லேயரோட பிளெண்டிங் மோட நார்மல்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், கலர் டாட்ஜுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் கூடவே இந்த பிளர் லேயருக்கு நம்ம ஒரு ஃபில்டர் அப்ளை பண்ணி ஆகணும். ஸோ ரொம்ப சிம்பிள், ஃபில்டர் பிளர், அதில் பார்த்தீங்கன்னா காஷன் பிளர். ஸோ வேல்யூ ரேடியஸ் வந்து பிலோ 8 இருந்ததுன்னா ஓகே. ஸோ நாம் இப்போதைக்கு என்ன பண்ணுறோம்னா ஒரு 7.8 நம்ம என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். அண்ட் அடுத்தது இந்த பிளர் லேயருக்கு மேலே ஒரு புது அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இன்வெர்ட். ஸோ இன்வெர்ட் லேயர் நீங்கள் ஆட் பண்ண கையோட அந்த இன்வெர்ட் லேயரை ரைட் கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க்கை நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு விஷயத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா இன்னுமே நம்ம சப்ஜெக்டில் கலர் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், டாப்பில் ஒரு புது அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை ஆட் பண்ணிக்கலாம், அதாவது பிளாக் அண்ட் ஒயிட். ஸோ வேல்யூஸ் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஸ்கின்ல கொஞ்சம் டீட்டெயில்ஸ் அதிகமாக தேவைப்படுதுங்கிற பட்சத்தில் இந்த பிளர் லேயர் இருக்கு இல்லையா, பிளர் லேயருக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு புது லெவல்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஸ்கின்ல அதிகமாக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுங்கிற பட்சத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் இந்த லெவல்ஸில் நம்ம அதிகப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது அதுக்கேற்ற டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு பக்காவாக இருக்கும். இன்கேஸ் ஃபியூச்சரில் நம்ம கம்ப்ளீட்டாக இந்த ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கு அப்புறமும் கூட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அந்த ஸ்கின்ல டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுங்கிற பட்சத்தில் நம்ம லெவல்ஸை ஓப்பன் பண்ணி நம்ம சேஞ்சஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பென்சில் ட்ராயிங்க்கு தேவையான ஒரு சில முக்கியமான டீட்டெயில்ஸை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள், சப்ஜெக்ட் லேயரை நம்ம Ctrl+J கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ டூப்ளிகேட் பண்ண இந்த லேயரை நம்ம டாப்பில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கையோட இந்த லேயரோட நேமை நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன்னா டீட்டெயில் 1 நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், Ctrl+J கொடுத்து இதை மல்டிபிள் டைம்ஸ் நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நம்ம எத்தனை டீட்டெயில்ஸ் அப்ளை பண்ண போகிறோம்னா கிட்டத்தட்ட 4 டீட்டெயில்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி முன்னாடியே நம்ம என்ன பண்ணுறோம்னா லேயர்ஸை கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ டீட்டெயில் 3 அண்ட் ஃபைனலாக இதை வந்து நம்ம டீட்டெயில் 4 நம்ம என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் அதே மாதிரி இந்த பிளாக் அண்ட் ஒயிட் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் எல்லா லேயருக்கும் மேலே தான் இருக்கணும். ஸோ டாப்பில் நம்ம என்ன பண்ணலாம், இதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறது டீட்டெயில் 1 லேயரில் தான். ஓகே, ஸோ அதனால் மற்ற டீட்டெயில் லேயரோட விசிபிலிட்டியை நம்ம இப்போதைக்கு என்ன பண்ணலாம், ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஸோ டீட்டெயில் 1 லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர் கேலரிக்குள்ளே போய் பார்த்தோம்னா அங்கே நமக்கு ஸ்டைலைஸ் குரூப்பில் க்ளோயிங் எட்ஜஸ் உண்டு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய சேம் வேல்யூஸை நம்ம டிஃபால்ட்டாக என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா எட்ஜஸ் எல்லாமே நமக்கு ஒயிட்டில் வந்திருக்கு. ஆக்சுவலாக நமக்கு இந்த எட்ஜஸ் எல்லாமே பிளாக்ல தான் தேவை. ஸோ ரொம்ப சிம்பிள், இந்த டீட்டெயில் லேயருக்கு மேலே ஒரு புது அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அதாவது இன்வெர்ட். அண்ட் இந்த இன்வெர்ட் லேயரை நம்ம ஆட் பண்ண கையோட இந்த லேயரை ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க்கை நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த டீட்டெயில் 1 லேயரோட பிளெண்டிங் மோட நார்மல்ல இருந்து மல்டிப்ளைக்கு நம்ம கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி ஒப்பாசிட்டியை நம்ம கொஞ்சம் என்ன பண்ணலாம், 50%க்கு கம்மி பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நீங்கள் ரெடியூஸ் பண்ணிட வேண்டாம், அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எந்த விதமான எட்ஜஸும் பார்த்தீங்கன்னா தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் 50 to 60 அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஒப்பாசிட்டியை கரெக்டாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஒர்க் பண்ண போகிறது டீட்டெயில் 2 லேயரில். ஸோ விசிபிலிட்டி ஆன் பண்ணிக்கலாம். ஸோ டீட்டெயில் 2 லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர் கேலரிக்குள்ளே போய் பார்த்தோம்னா அங்கே நம்ம இந்த வாட்டி என்ன அப்ளை பண்ண போகிறோம்னா ஆர்டிஸ்டிக் குரூப்பில் இருக்கக்கூடிய கலர்ட் பென்சிலை நம்ம என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சேம் இங்கே இருக்கக்கூடிய இதே வேல்யூஸை டிஃபால்ட்டாக நம்ம என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஓகே. அண்ட் கையோட இந்த டீட்டெயில் 2 லேயரோட பிளெண்டிங் மோட நார்மல்ல இருந்து மல்டிப்ளைக்கு நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஒப்பாசிட்டியை கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணலாம்,
பண்ணலாம், ஒரு 10%க்கு நம்ம என்ன பண்ணலாம், இதை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டீடைல் 3 லேயரை நம்ம என்ன பண்ணலாம், எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ சேம் டீடைல் 3 லேயருக்கு நாம் இப்போ ஒரு ஃபில்டர் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபில்டர் கேலரி அண்ட் இந்த வாட்டி ஸ்டைலைஸ் குரூப்பில் இருக்கக்கூடிய ஸ்கெட்ச் குரூப்பில் இருக்கக்கூடிய சார்கோலை நம்ம என்ன பண்ணலாம், எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ சார்கோல் அண்ட் சேம் வேல்யூஸ், இங்கே இருக்கக்கூடிய இதே வேல்யூஸை நம்ம என்ன பண்ணலாம், தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கொடுத்து அப்ளை பண்ணிவிட்டு டீடைல் 3 லேயரோட பிளெண்டிங் மோட சேம் மல்டிப்ளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், சேஞ்ச் பண்ண போகிறோம். அண்ட் ஒபாசிட்டி நம்ம என்ன பண்ணலாம், 10%க்கு நம்ம என்ன பண்ணலாம், அதை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக டீடைல் 4 லேயரை நம்ம என்ன பண்ணலாம், எனேபிள் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஃபில்டர் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ சேம் ஃபில்டர் கேலரிக்குள்ளே தான் போகிறோம். அண்ட் அதே ஸ்கெட்ச் குரூப்பில் இந்த வாட்டி நம்ம கிராஃபிக் பென்னை நம்ம என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சேம் டிஃபால்ட் வேல்யூஸ் எல்லாமே நார்மலாக உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஒரு வேளை வேல்யூஸ் அங்கே சேஞ்ச் ஆகி இருந்துச்சுன்னா இந்த வேல்யூஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை மாற்றிக்குங்க. ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் சேம் மற்ற லேயருக்கு நம்ம பண்ண மாதிரி இந்த டீடைல் 4 லேயருக்கும் பிளெண்டிங் மோட நம்ம மல்டிப்ளைக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு அண்ட் ஒபாசிட்டியை ஒரு 10%க்கு நம்ம ரெடியூஸ் பண்ணலே போதும், நமக்கு ரிசல்ட்டு பக்காவாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஃபியூச்சரில் ஏதாவது உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தேவைப்படுதுங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், நீங்கள் எந்த ஃபில்டர் கேலரியை வேணாலும் டபுள் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான வேல்யூஸை தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணி ஓகே கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் லெவல்ஸ் இருக்குது, லெவல்ஸையும் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், டபுள் கிளிக் பண்ணி லெவல்ஸ் ஓப்பன் பண்ணி இன்கேஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் தேவைங்கிறத இங்கேயும் நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் ஃபோட்டோஷாப் வீடியோஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.